யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெடிசன்ஸ், ஒரு 3500 வருஷத்துல இருந்து முன்னாடி இருந்து இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மோஸ்ட்லி வந்து ஹர்பல் மெடிசன்ஸ் தான் யூஸ் ஆகும், சித்தா மாதிரி ஆயுர்வேதா மாதிரி. ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். யுனானி மெடிசன்ஸ்ல வந்து அது கொஞ்சம் ஈஸி டு இன்டேக் சொல்றோம்ல. பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்துச்சு, வாந்தி, விக்கல், மூச்சு வாங்குற பிரச்சனை, கை கால் வீங்குற பிரச்சனை எல்லாமே வந்துட்டு எமர்ஜென்சில இருக்கானாக்கா கண்டிப்பா உங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்டம்ஸ் அவ்வளவு ஜாஸ்தி இல்ல, இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு யுனானி மெடிசன்ஸ் எடுத்து ஒரு டிஃபரன்சஸ் பார்க்கணும்னாக்கா முதல்ல பேஷண்டோட ரிப்போர்ட் நீங்க அனுப்பிச்சிடுங்க. எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் உங்களுக்கு வந்து டயட் எல்லாம் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க டயாலிசிஸ் பண்ணணுமா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமா, அது பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் டைரக்டா மருந்து கூரியரே மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா எங்க மெடிசன்ஸ் கூட வந்து டயட் கண்டிப்பா செய்யணும். டயட்னாக்கா பத்தியம் செய்யணும். அது எங்க மெடிசன்ஸ்க்காக கிடையாது. ஏன்னாக்கா உங்க வியாதிக்காக. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்க்கு எப்படி சுகர் சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த புரோட்டீன் சாப்பிடுறது, பொட்டாசியம் சாப்பிடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணும். எங்க யுனானி மெடிசன்ஸ் கூட நீங்க ஆல்ரெடி ஏதோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ், அலோபதிக் மெடிசன்ஸ் சாப்பிடுறீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த மெடிசன்ஸும் சாப்பிடணும். நீங்க இந்த 2 மெடிசன்ஸும் கூட சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீங்க வந்து பயப்படாம மெடிசன்ஸ் சாப்பிடலாம்.